ஏய் வண்டி ஸ்லோ ஆவுட். எதுக்கு இப்படி ஓட்டுற? வண்டி ஓரமா நிறுத்து. நிறுத்துடா. வண்டி நிறுத்து. நல்லா வேண்டிக்கோ. போலாமா? உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இங்கே தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். அதுவும் நீ அந்த கல்லுக்கிட்ட தான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் வந்து வாங்கிட்டேன், சேனலுக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி எடுத்தேன். இல்லை நிஜமாக பேட்டி தான் எடுத்தேன், அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? அது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே தான் மீட் பண்ணோம்ல. நாளைக்கு நம்மளுக்கு மேரேஜ் ஆக போகுதுல்ல. நம்ம லவர்ஸாக லாஸ்ட்டாக ஒன் டைம் நம்ம எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணுவோமோ அங்கெல்லாம் உன்னை கூப்பிட்டு போய் காமிச்சிட்ருக்கேன். சரியா? சாப்பிடல நீ இன்னும்? சாப்பிட்டுடலாமா? வா சாப்பிட்டு வந்துடுவோம். சரி, உனக்கு ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சொல்லட்டுமா? ஓகே தானே? ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சேர்த்துருவாங்க. ஏய் என்ன எடுக்கிற? இரு வை. காமி. என்னங்க? ஒன்றும் இல்லைல்ல, போங்க. நல்லா எடுத்து சாப்பிடு. அவ கூட 100 வருஷம் வாழணும் இல்லை, ஒரே ஒரு நாள் வாழ்ந்துருந்தா கூட ஒரு யுகம் வாழ்ந்து திருப்பி எனக்கு வந்துருக்கும். மச்சான் எங்க இருக்க? சொல்லிட்டா? நைட்டு பேச்சுலர் பார்ட்டி வச்சுக்கிறேன், மறக்காம வந்துரு. இல்லடா நான் வரல. என்னது? ஏன்டா? வேணாம் விடு. யாரு? சரி நான் அப்புறம் பேசுகிறேன் விடு. ஃப்ரெண்டு நைட்டு ஏதோ பேச்சுலர் பார்ட்டியா கூப்பிட்டானுங்க. நீ திருந்தவே மாட்டல்ல. நான் மறுபடியும் போறேன் போ. இரு போனா. நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, போவாத. அவ கூட 100 வருஷம் வாழணும் இல்லை, ஒரே ஒரு நாள். ஹலோ, என்னப்பா? பா எங்கப்பா இருக்க? பூனை கூட வெளில வந்திருக்கேன். அந்த பொண்ணு இறந்து 6 மாசம் ஆகுது, இன்னமும் அவளையே நினைச்சிட்டு இருக்கியே. கிளம்பி வாப்பா, ஹாஸ்பிட்டல் போகணும். டே கீழே தானே நிற்கிறோம், வாடா. அப்படியே மேலே வாங்கடா, நான் மேலே தான் இருக்கேன். டே வாடா, மேலே வர சொன்னோம். ஹாய்டா. ஹாய்டா. அம்மா, பூஜை சாமான்லாம் எங்கடா இருக்கு? என்ன ஃப்ரிட்ஜுக்கு நீ பார்க்கவே இல்லையா? ஓ, இங்கே இருக்கா? ஓகே. மெயின் மேட்ரு இருக்குல்ல. புரியல. எஞ்சாடா? ஓகே. சரி உட்கார். மச்சான் அடிங்க, நான் அப்படி ஓரமாக போய் நின்றுக்கிறேன் எங்கேயாவது. என்னடா நீயும் ஆட்ரா? இல்லை மச்சான், நான் வந்து என் ஆள் காலில் வச்சு சத்தியம் பண்ணுறது குடிக்க மாட்டேன்னு. சிரிக்காதா பாவண்டா. வேண்டாண்டா கிண்டல் பண்ணாங்கடா. பாவண்டா விட்றா. சிரிக்காத மச்சான், ஏன்டா நீ கூட அதான் ஒன்று வாங்கி வச்சுருக்கீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணி உன்னை குடிக்க விடுவாளா? விட மாட்டா. இன்னைக்கு ஒரு நாள் தானே? ஆமாம். சந்தோஷமாக குடிக்கிறான்டா. என்ன சொல்கிறேன்? நான் சத்தியம் பண்ணுறேன். ஏன்டா பாவம்? குடிடா. சத்தியம் சொல்லிட்டு உங்கள் மோசம் ரவுண்டு இவ்வளோ தான் குடி பண்ணா? சரி குடி. சரி, கம்பல் பண்ணக்கூடாது. என்ன இவ்வளோ தான், இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். இல்லை, எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுலையா? போதும், நான் அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். போடுறா.
மச்சான் கட்டெல்லாம் ஈரமாயிடுச்சுடா. இப்போ என்ன பண்ணுன்றதுக்கு? காய வைக்கணும். காய வைக்கணுமா? தேவர் இப்படி நேராக போ. ரைட்டு திரும்பின உடனே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தெரியும் அங்கே. ஆமாம் தெரியுதுல்ல, அது மேலே ஏறி உட்காரு. நீயே காஞ்சி போயிடுவ. போ போடா. இதான் கஞ்சா இழுத்தது அரே எங்க போகுது? அரே போதையா. அப்படியா? ஆமாம் அங்கே வேணாம், மேலே படிப்போம். ஆம்பளை ஆ கீழே அடிச்சில்ல. ஆமாம். இதெல்லாம் போகாது. இதை இழுத்து பாரு. இழுத்துட்டேன். அது கிடையாதுடா. ஜோக்குடா. வேணாமா? சரி நீங்கள் சொல்லு. இதுதான் கஞ்சா போதையாடா? அடி அடி அடி. சரி என்ன அடி மாப்பிள்ள? ஃபோன் வருதுடா. ஐய் ஆள் பண்ணாடே மச்சான். ஐயோ வேண்டாப்பா, ஃபோன் பண்ணாடே. என்னடா பண்ணுறது இப்போ? அட்டன் பண்ணுவானா? ஐயோ வேண்டாம்டா. எடுக்கிறேனா பாரு. ஐயோடா திரும்ப விடாம பொண்ணுங்கிறாடா. ஐயோ அட்டன் பண்ண. பேசுவா கம்பெனி. ஹலோ ஹலோ. ஏன்டா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? இல்லை இல்லை இல்லை, ஒரு வேலையாக இருந்தேன். என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? இல்லை இல்லை, ட்ரிங்க்ஸ்லாம் இல்லை. வாயில் கட்சி நான் பேச முடியல. உண்மையை சொல்லு. உடம்பு சரியில்லை. சரி ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணோம்ல, அங்கே வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போ. எங்கே நம்ம மீட் பண்ண இடமா? என்னது எந்த இடமா? ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடத்தையே மறந்துட்டியா? இல்லை இல்லை, ஞாபகம் இருக்கு. நான் வந்துடுறேங்க. நான் வந்துடுறேன். வை வை. ஐயோ டேய், யார் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சா? என்ன கூப்பிடாட பிக்கப் பண்ணுறதுக்கு? டேய் பார்த்து போண்ணா. மச்சான் ஒரு மாதிரி இருக்கு. நான் போயிட்டு நான் எதாக இருந்தால் ஃபோன் பண்ணுறேன். எடுத்துட்டு போடா. ஒரு ஹெல்ப் இருக்குடா. அச்சோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன தான் பண்ணிட்டு இருக்கானோ அப்படி. இந்த லட்சணத்தில் வேற நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம். வரட்டும், அவனை பேசிக்கிறேன். போனா வா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சரி சரி, உட்கார். எல்லாம் வாங்கி வச்சிட்டியா? வாங்கி வச்சிட்டேன். நம்ம லவ்வர்ஸாக லாஸ்ட்டாக ஒன் டைம் பைக்கில் ரைட் போகலான்னு வர சொன்னேன். இல்லாட்டி நான் ஆட்டோலே போயிருப்பேன். ஏய் வண்டி எதுக்கு எப்படி ஓட்டுற? ஒன்றும் இல்லை உட்காரு. என்ன ஒரு மாதிரி வண்டி ஓட்டுற? ஒன்றும் இல்லை. பிடிச்சிருக்கியா? ஏய் வண்டி ஸ்லோ ஓட்டு. எதுக்கு இப்படி ஓட்டுற? வண்டி ஓரமாக நிறுத்துடா. வண்டி நிறுத்து.
ஹோமில் வளர்ந்தவடா. அப்பா அம்மா பாசம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. நீ இது வரைக்கும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏமாத்திட மாட்டல்ல? இந்த கையும் உன்னோட நம்பிக்கையும் என்னைக்கு நான் விடவே மாட்டேன், சரியா? போனா எங்கே போய் ஒன்றும் இல்லை. அம்மா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவல? எப்போவாச்சும். எப்போவாச்சுமா? அதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன்னு என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணு. ஏய் என்ன சொல்கிற? அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணு, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு. ஏய் என்ன சொல்கிற? பண்ணி தான் ஆகணுமா? ஆமாம், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ சரி, உன் மேலே சத்தியமாக இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், ஓகேவா? நம்மளை பிடிச்சவங்களும் நமக்கு பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மரணத்தை விட கொடுமையானது நமக்கு பிடிச்சவங்களோட பிரிவு. எந்த தப்புமே அறியாமல் குழந்தையோட வராங்க கர்ப்பிணி பெண்கள். நீங்கள் போய் குளிச்சுட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க மேலே மோதுறதுனால ஒரு பாவமும் அறியாமல் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வாகனம் ஓட்டுறதுனால நம்ம மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, நம்ம சார்ந்தாலும் பாதிக்கப்படுறாங்க. நம்ம பொண்டாட்டி, குழந்தைங்க, அப்பா அம்மா எல்லாரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணி தான் ஆகும்னு சொன்னால் தயவு செய்து வாகனங்களை வெளியில் வந்து ஓட்டாதீங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம். நன்றி.